அதனாலதான் ஜோசியரை வர வச்சு பெரியப்பாவோட ஜாதகத்தை பார்க்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெரியப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் டைம் சரியில்லையாம். கண்டக சனி நடக்குதாம். அதனால உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஐயோ, பரிகாரம் ஏதாவது பண்ண முடியுமா? பெரியப்பாவுக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ணா அவருக்கு இருக்கிற கண்டம் போய் ஆயுசு நீடிச்சிருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பூஜையை உடனே பண்ண வேண்டியதானே? இப்ப வந்திருக்கிற பிரச்சனையே அதனாலதான். என்ன சொல்ற? அந்த ஆயுஷ்மான் பூஜைய ஒரு அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க பசங்க தான் பண்ணணுமா. which means தனா தான் பெரியப்பாவுக்காக இந்த பூஜை பண்ணணும். நானா? ஆமா. ஜோசியர் இப்படி சொன்ன உடனே வீட்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல அத்தா அதெல்லாம் முடியாதுன்னு பழைய கதையெல்லாம் சொல்லி பெரியப்பா கோவத்தை இன்னும் தூண்டி விட்டுட்டாங்க. பெரியப்பாவும் தனா இங்க வந்து அந்த பூஜைலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மாயா? ஏன் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? உன்னையும் அவர் பொண்ணு இல்லைன்னு சொல்றாரு. பெத்த பொண்ணு என்னையும் விலக்கி வைக்கிறாரு. அவருக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். ஆனா அவரே வேண்டான்னு சொல்றாரு. நான் என்னதான் பண்ண முடியும்? தனா, அழாத. சீக்கிரம் மாமா மனசு மாறும். இப்ப இந்த பூஜையை எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். ஆமா, பண்ணிதான் ஆகணும். அதுவும் இத தனா தான் பண்ண போறா. தனாவா? தனா தான் பண்ணக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாருல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இல்ல, அவரு கோவத்துல சொல்றாரு. ஆனா அவர் உயிருக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல. சோ தனா தான் அந்த வீட்டுக்கு வந்து பெரியப்பாவுக்காக எல்லா சடங்கும் பண்ண போறா. நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? கண்டிப்பா என்ன உள்ள விட மாட்டாங்க. நீ எப்படி நான் பண்ண முடியும்னு நினைக்கிற? முடியும்னு நினைச்சா எதையும் செஞ்சு முடிக்க முடியும். நம்பிக்கை இருந்தா போதும். கண்டிப்பா நான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். நீதான் பெரியப்பாவுக்காக எல்லாத்தையும் செய்ய போற. அப்ப ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணிட்டேல்ல? இப்போதைக்கு 3 சுமங்கலிய வச்சு இந்த பூஜையை பண்ணலான்னு ஜோசியர் மூலமா பெரியப்பா கிட்ட சும்மா சொல்லி பூஜை பண்றதுக்கு சம்மதம் வாங்கியாச்சு. ஆனா தனாவை எப்படி கூட்டிட்டு போய் எல்லா சடங்கையும் பண்ண வைக்க போறேன்னு நான் இன்னும் யோசிக்கல. நீ ஏதோ சொல்ற, என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள போய் நல்லா தேடுங்க. சரிங்க சார். அந்த ரூம்ல பாருங்க. இந்த ரூம்ல பாரியா? சார் உள்ள இருக்காரு சார். உள்ள இருக்கானா? ஆமா சார். சார் நீங்க இங்க என்ன சார்? சும்மா உன்னை நல்லா விசாரிக்க வந்தோம். ரொம்ப ஜாலியா இருக்க போல. இன்னையோட ஜாலியெல்லாம் முடிஞ்சது, கிளம்பலாமா? எங்க சார்? ஏன் சொன்னாதான் வருவியா? சார் சொல்லுங்க சார். டேய் வாடா. சொல்லிட்டே இருக்கேன். என்ன சார் மேல எல்லாம் கை வைக்கிறீங்க? டேய் வாடானா வாடா. சார் மேல இருந்து கை எடுங்க சார். வரேன். டேய் என்ன எடுத்து பேசுற? வாடா. டேய் வாண்டா. வாடா. சார் விடுங்க சார். வாடா. சார் வாடா. கை எடுங்க சார். ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். விடுங்க சார். அங்க வா. அத்தை வா வா. அப்பா சார் வாடா. விடுங்க சார். சார் சார் நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். என்ன சார் பண்றீங்க? இவெல்லாம் நம்மள பார்த்து சவால் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல. இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவனை விடுங்க. கார்த்திகை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, நம்ம கஷ்டப்படுற மாதிரியே அந்த குடும்பமும் கஷ்டப்படும். ரகுராம் குடும்பத்தில இருந்து ஒரு உயிர் போகணும். ஆமா, லிங்கம் தான். ஹலோ லிங்கம், சொல்லுங்க. அப்படியா? என்னைக்கு? சரி, நாங்க பாத்துக்கிறோம். போனா விஷயம் தெரியுமா? அந்த ரகுராம் வீட்டுல இன்னைக்கு பூஜை நடக்க போகுதாம். பூஜையா? அந்த ரகுராமுக்கு ஏதோ கண்டக சனி நடக்குதாம். அதனால அவன் ஆயுள் நல்லா இருக்கணும்னு ஜோசியர் ஆயுஷ்மான் பூஜை செய்ய சொல்லியிருக்காராம். அதான் இன்னைக்கு பூஜை பண்ண போறாங்க. ஓ, ரகுராம் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பூஜை பண்றாங்களா?
அந்த குடும்பத்துல யார் உயிர் எடுக்கலான்னு யோசிச்சேன். அந்த ரகுராமுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அவனையே அனுப்பி வச்சிருவோம். சரியா சொன்னமா. அவனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டமும். அவன் சாகணும். அவங்க என்ன பூஜை பண்ணாலும் ரகுராம் உயிர் போறத எந்த பூஜையாலையும் தடுக்க முடியாது. அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இவன் ரகுராம் கதைய சத்தம் இல்லாம முடிச்சிருவான். நீ இவனை உன் கூட கூட்டிட்டு போனா மட்டும் போதும். அது வரைக்கும் உன் பொண்ணு இங்க பத்திரமா இருப்பான். அந்த வீட்ல யார்கிட்டயாவது இத பத்தி மூச்சு விட்ட உன் பொண்ணு மூச்சு நின்னுடும். அம்மா 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 அதெல்லாம் வேண்டாம்மா, விட்டுக்கோமா. அம்மா அம்மா இது பெரிய பாவம்மா. பரவாயில்ல ஜோசியர, பாவம் பண்ணிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான். கோவிலுக்கு நாங்க ஒரு பெரிய நன்கொடையே கொடுத்துடுறோம். அப்போ கடவுள் எங்க பாவத்தை மன்னிக்க மாட்டாரா என்ன? உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய். அத மீறி ஏதாவது பண்ண அப்புறம் உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? அம்மா 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 வேண்டாம்மா, எதுவும் பண்ணிடாதேல்மா. நீங்க சொல்றத அப்படியே நான் செஞ்சிடறேம்மா. டேய், வேலையை முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிங்க ஐயா. அந்த ரகுராம் சாக போறது உறுதி. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். வாங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா. டேய் அக்கா, இந்த பொண்ணு ஜாக்கிரதையா